ஒரு பக்கம் நல்ல மனசு, மறுபக்கம் தவறான ஆசை. இப்படி 2 மனநிலை ஒரே மனிதனுக்குள் இருந்தா என்னாகும் தெரியுமா? திருவள்ளுவர் இந்த உண்மையை தெளிவா சொல்றாரு. இன்று நாம் பார்க்கும் குறள் 176. அருள் வெஃபகி யாற்றின்கண் நின்றான், பொருள் வெஃப்கி பொல்லாத சூழக் கெடும். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, நல்ல மனசு இருந்தாலும் தவறான ஆசை வந்தால் அது வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் அருளும் ஆசையும் சேர்ந்து இருக்க முடியாது. நேர்மையும் கட்டுப்பாடும் இருந்தால்தான் வாழ்க்கை நிலைத்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை. அருளை விரும்பி குடும்ப வாழ்வில் இருப்பவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு தவறான செயல்களைச் செய்தால் அவன் நிச்சயமாக கெட்டுப் போவான். சாலமன் பாப்பையா கூறுவது, அருளை விரும்பி குடும்ப வாழ்வில் இருப்பவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு தவறான செயல்களைச் செய்தால் அவன் நிச்சயமாக கெட்டுப் போவான். உங்களுக்கு தவறான ஆசை வந்தா அத கட்டுப்படுத்த முயற்சி பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. கட்டுப்படுத்துறேன், முயற்சி பண்றேன். இந்த குறள் உங்க மனச யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள், மனசுக்கு ஒரு மருந்து.